Hi friends, welcome to our channel Ammi Chutney. இன்னைக்கு ஃப்ரைடே ஸ்பெஷல்ல டொமேட்டோ பிரிஞ்சி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இப்போ இந்த டேஸ்டான டொமேட்டோ பிரிஞ்சியை குக்கர்ல ஈஸியா எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். இதுக்கு 1 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கோம். இது 2-3 தடவை வாஷ் பண்ணிட்டு தண்ணியில் 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அடுத்து இந்த பிரிஞ்சிக்கு தேவையான 4-5 நாட்டு தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இது கூடவே 4 பச்சை மிளகாய் 2 காஞ்ச மிளகாயையும் கீறி வச்சுக்கலாம். கொத்தமல்லி புதினாவையும் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து 10 பல் நாட்டு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சியும் அம்மியில் வச்சு தட்டி வச்சுக்கலாம். இந்த பிரிஞ்சிக்கு தேவையான திக்கான முதல் தேங்காய் பால் 1 கப்பும் 2வது 3வது தேங்காய் பால் 1 கப்பும் எடுத்து வச்சுக்கலாம். தாளிப்புக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் கூட 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகத்தையும் தட்டி வச்சுக்கலாம். இப்போ பிரிஞ்சி செய்கிறதுக்கு குக்கரில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கலாம். இது சூடானதும் தாளிப்புக்கு நம்ம தட்டி வச்சுருந்த பெருஞ்சீரகத்தோட பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம தட்டி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக கூட 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்து பச்சை மிளகாயும் காஞ்ச மிளகாயும் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற நாட்டு தக்காளியில் சேர்த்து வதக்கிக்கலாம். இதில் நம்ம தேங்காய் பால் சேர்த்து செய்கிறதுனால தக்காளி சாதம் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பிரியாணி மாதிரி நல்லாவே இருக்கும். இப்போது தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியும் புதினாவையும் சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம இதில் காரத்துக்காக பச்சை மிளகாய்லாம் சேர்த்துருக்கறனால கொஞ்சமாக வெறும் மிளகாய் தூள் சேர்த்தாலே போதும். மசாலாவை கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு ஊற வச்சுருந்த பாஸ்மதி அரிசியை தண்ணியை வடிகட்டிட்டு இதில் சேர்த்துக்கலாம். பாஸ்மதி அரிசிக்கு பதிலாக ஜீரக சம்பா இல்லைன்னா பொன்னி பச்சரிசியில் கூட செய்யலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த 2 கப் தேங்காய் பாலையும் சேர்த்துக்கலாம். 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 2 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்தா சரியாக இருக்கும். அரிசியோட ரகத்துக்கு ஏற்ற மாதிரி தேங்காய் பாலோட அளவு கொஞ்சம் மாறுபடும். 2லேருந்து 2.25 அளவுக்கு சேர்த்தோன்னா சரியாக இருக்கும். இப்போது இந்த ஒரு தடவை கலந்து விட்டு இந்த தண்ணியை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தோன்னா உப்பு கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும். அப்போ தான் டொமேட்டோ பிரிஞ்சி வெந்ததுக்கப்புறம் சரியாக இருக்கும். உப்பு சரியாக இருக்குது. இப்போ இதை மூடி வச்சு 2 விசில் வச்சு வேக வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நமக்கு டொமேட்டோ பிரிஞ்சி சுட சுட சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். டொமேட்டோ பிரிஞ்சி உதிரி உதிரியாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். டேஸ்டான ஈஸியான இந்த டொமேட்டோ பிரிஞ்சியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு அனுப்புங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அம்மி சட்னி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.